பிதாவாகிய யாவே கடவுளுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இம்மட்டுமாய் வழிநடத்தப்பட்டிருக்கிறதான சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வினாலும் கூட கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்று பார்க்கும்பொழுது ஈவு என்ற ஒரு தலைப்பின் மத்தியில் கூட இந்த நேரம் கூட கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து சிறிது நேரம் நம்ம ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருப்போம். இப்போ ஈவு அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன மைண்டில் அப்படின்னு தோணுனுக்கிறா நம்ம என்ன சொல்லலாம்? ஈவுனா ஃபஸ்ட்டு என்ன? நீதி. ஈவு நீதி வேற, கிருபை நெக்ஸ்ட்டு. ஏன்னா ஈவு நம்ம வேதத்திலே பார்க்கும்பொழுது தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காய் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஈவு அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபை கரெக்டு, நீதியும் கரெக்டு, இது எல்லாமே அதுக்குள்ளார அடங்குனது. நீதி ஈவுனாவே மெயினாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது கிஃப்ட்டு. ஆங்கிலத்தில் அதுதான் வரும். நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துங்க. ஈவுனாவே என்னன்னு கேட்டிங்கன்னா கிஃப்ட்டு அல்லது பரிசு அப்படின்னு நம்ம இதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்கு தேவன் அருளியே சொல்லி முடியாத கிஃப்ட்டுன்னு இருக்கிறாரு. அப்போ தேவன் அப்போஸ்தலர் காலகட்டத்தில் மட்டும் கிஃப்ட் கொடுத்தாரா அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். அது என்னென்ன கிஃப்ட் கொடுப்பான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்? கிருபை காட்டுகிறான்னு சொன்னால் நம்ம சொல்லிடலாம். நிறைய விஷயத்தில் இறங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கிஃப்ட்டுன்னு நம்மளை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் நம்ம எதை சொல்லலாம்? கிறிஸ்தேசனுடைய பாவ மன்னிப்பு, ஆமாம், இது எல்லாமே நீங்கள் சொன்னது எல்லாமே வசனத்தின்படி நம்ம பார்க்க போகிறதான புதுசான ஒன்றும் சொல்ல கிடையாது. இது பெரியதான ஒரு ஆராய்ச்சி பாடமும் கிடையாது. இந்த புதிய வருடத்தில் நம்மளுக்கான நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் சற்று பரிசோதிக்கிற ஒரு பாடமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ முதலாவது பரிசுன்ற வார்த்தையை குறித்து பார்க்கும்பொழுது அது பலவிதமான சூழ்நிலை ஒரு ஏற்படுத்தக்கூடியதாக வருதுன்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பரிசுன்ற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை, நன்கொடை, காணிக்கை, அன்பளிப்பு, வெகுமதி, விருது, சிறப்பளிப்பு, இந்த போன்ற பலவிதமான தன்மைகளை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவுன்ற வார்த்தைக்கு அந்த பரிசுன்ற வார்த்தைகளுக்கு அங்கே வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ கொடைனா தாராளமாய் வழங்குவது, நன்கொடைனா பொதுவான நோக்கம், அன்பளிப்பு அப்படின்ற மாதிரினா அதை உற்சாகமாக கொடுக்கறது அப்படின்ற மாதிரி, காணிக்கை இது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெகுமதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பரிசு அல்லது கிஃப்ட் என்பது ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அல்லாதது வேற எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி அளிப்பது நோக்கத்தில் வருகிறது தெரியுமா? அதுதான் பரிசு. இப்போ நான் ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறேன்னா அவர்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பரிசு எப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்க்காத விஷயத்தில் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயத்தை வருதுன்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே இந்த பரிசு ஒரு மனுஷனுக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே பயன்படுத்துவாங்க? பரிசு நம்ம யாருக்கா கொடுக்கறனா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? அதிகமாக எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா திருமணத்தில் தான் பயன்படுத்துவாங்க. நம்ம பார்க்குற திருமணத்தில், பிறந்த நாள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷித்த நாள், ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனு, ஏதோ ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது நம்ம சகோதரர் கூட பாடுறப்போ கூட ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறது ஒரு ஏதாச்சும் ஒரு சிறப்பு விஷயம், நல்ல ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்க, மனிதரியாக ஒரு கிஃப்ட் கொடுக்கறது ஒரு மிகப்பெரியதான ஒரு விஷயம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு இப்போ மனிதனை குறித்து பார்க்கும்பொழுது இவர் எனக்கு கிடைச்சது கிஃப்ட் அப்படின்னு நம்ம யார்கிட்டயே சொல்லணும்னா யாரை சொல்லலாம்? இது கண்டிப்பாக ரியலாக சொல்கிறது. உதாரணத்துக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா என் மனைவி மட்டும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட். இதை நானே ஒரு சில இடத்துல கேள்வியும் பட்டிருக்கிறேன், என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. மனைவி எனக்கு கிடைச்சது கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க வாழ்க்கை எப்படின்னு தெரியல, ஆரம்பத்தில் ஒரு அப்படிக்கலாம் முடிவு எப்படிக்கலாம் அது தெரியல, ஆனால் சொன்னது விஷயம் உண்மை. இதே மாதிரி தன்னுடைய கணவன் தனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு மனைவி சொல்லுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இதே மாதிரி பிறர் சகோதரர் சொல்லுவாங்க. அது உலகத்தால் கூட இருக்கலாம், பிற ஜனங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்புறம் ஆவிக்குரிய ஜனங்களாக கூட இருக்கலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி எல்லா விதமான தரத்துலையும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் இந்த மாதிரி விஷயத்த வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு கிஃப்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம எதை சொல்லலாம்? சிம்பிளாக சொல்லலாம். இல்லை இது ஏன் சொன்னோன்னு கேட்டிங்கன்னா என்னைக்காச்சும் நம்முடைய வாழ்க்கையில் ஏசு எனக்கு கிடைச்சது கிஃப்ட் அப்படின்னு நம்ம என்னைக்கா சொல்லியிருப்போமா? என்னைக்காச்சும் ஒரு வாரையாச்சும் பயன்படுத்தியிருப்போமா? ஏசு எனக்கு கிடைச்சது கிஃப்ட் அப்படின்னு நினைக்க சொல்ல மாட்டோமா? அப்படி இல்லைனா கூட ஏசு என்னை தெரிஞ்சு கொண்டது எனக்கு கிஃப்ட் அப்படின்னு நம்ம என்னைக்கே சொல்லியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த பரிசு கிஃப்ட் கொடுக்குற வழங்குற முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாருன்னா ஃபஸ்ட்டு அவரை மதிக்கணும். அதுதான் ரசிகர்கள்
மதிக்கணும். அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. கொடுக்கிறவருக்கும் சந்தோஷம், பெற்றுக்கொள்ளவர்களுக்கும் சந்தோஷம். பரிசு ஈவு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஈவை ஒருத்தர் காட்டுறாருனாவே அவரை மதிக்கணும். மதிச்சா மட்டும்தான் நம்ம ஈவை காட்ட முடியும். மதிக்கலாம் காட்ட முடியுமா? மதிக்கலாம் யாருக்கும் நம்ம ஈவு காட்ட முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மதிக்கணும். அது சந்தோஷத்தை தரக்கூடியது. சில விஷயத்தில் வந்து உலகத்தாரை கூட சில விதமானத்தில் ஒருத்தர் ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா அந்த பரிசு அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றுறதுக்கு உண்டான தன்மைகள் சில டைம்கள் அமையும். தெரியுங்களா? அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை புரட்டி போடும். உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு வீடு இல்லைன்னா கூட, ஒரு சிலருக்கு உலகத்தாரே கூட பார்த்தீங்கன்னா வீடு கொடுத்தாங்கன்னா அவங்களோட நிலைமையை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு gift தான். இப்படி எல்லாத்துக்குமே சூழ்நிலைக்கு ஒருப்பட்ட ஒரு கிஃப்டாக வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு gift காட்டியிருக்கிறாருல்ல, அது எந்த பாருங்க எதிர்பார்த்து gift காட்டினார்? ஏதாச்சும் நம்ம கொடுத்து பண்ணோமா? அதுக்காக ஏதோ பண்ணோமா அப்படின்னு கேட்டால், அவர் பண்ண கிஃப்ட்டுக்கு நம்ம பிரதிபலன் எதுவுமே செலுத்த முடியாதுன்றத மட்டும்தான் உண்மை. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ செஞ்சாலும், நம்மளுடைய ஆரம்பம் முதல் நம்ம மரண பரிதம் முடிக்கும், நம்ம என்னதான் பண்ணாலுமே அந்த கிஃப்ட்டுக்கு ஈடு ஆகாதுன்றத ஒரு நிமிஷம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம படிக்கலாம் 2 Corinthians 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே. அப்ப தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கு முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் எத்தனை பேர் செலுத்துறன்றதே மிகப்பெரியதான ஒரு கேள்வியா வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா கடவுள் ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு ஒரு gift கொடுத்தாரு. அந்த gift மனிதன் என்ன பண்ணாலுமே அது ஈடாகாது. அது என்ன gift? கடவுள் ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு ஒரு gift கொடுத்தாரு. அந்த gift மனுஷனுக்கு என்ன செஞ்சாலுமே அது நம்மளுக்கு ஈடாகாது. என்னது அது? அது அழியாமன்றது நம்ம பாவம் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச gift. கிடைக்க போற gift நடந்தா. படிச்சிடலாம் பாருங்க. சங்கீதம் 115:16. சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இதுதான் கடவுள் கொடுத்த ஃபர்ஸ்ட் மனுக்குலத்துக்கு கொடுத்த gift இதுதான். இதை ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த கிஃப்டை அதை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் இன்னைக்கு காணப்படுகிறதான்றது தான் இன்னைக்கு நம்ம பாடம். அவருக்கு நம்ம ஒரு பரிசு அளிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை தரத்தில் தொடர்ந்து ஆரம்பம் முதல் நம்ம மரண பரிந்த முடிக்கு நம்மளுக்கு பரிசு அளிக்கிறாரு, அந்த கிஃப்ட் அளிக்கிறாரு. அதை காப்பாற்றி கொள்ளுகிறோமான்றது தான் ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். அப்போ மனுக்குலத்துக்கு கடவுள் கொடுத்துருக்கிறதான அந்த பூமி இருக்கு தெரியுமா, இது மாபெரும் கிஃப்ட். சகலத்தையும் உண்டாக்கி சகலத்தை யாருக்கு கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா அவரை காப்பாற்றி கொண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்கணும். ஸோ இது மாத்திரமல்லாத படிக்கு வேதத்தில் இந்த பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டார்ல. பொது உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய கண்களில் வந்து கிருபை கிடைத்ததுன்னு வரும். உலகமே பாவத்தில் போகும்பொழுது நோவா குடும்பத்தை தெரிந்து கொண்டு அவர் மூலியமாக அந்த மனுக்குலத்தையே உண்டாக்குறாருல்ல, அது மிகப்பெரியதான விசேஷித்தமானது. ஏன் அப்படின்னு கேட்டால், கடவுள் யாரெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுகிறார்களோ அவங்க மிகவும் விசேஷித்தமானவர்கள். அவர்களே யாருன்னு கேட்டிங்கன்னா மிகவும் பரிசளிக்க தக்கவராக மாறுறாங்கன்னு பார்க்குறோம். இந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, யார் அவருடைய பார்வையில் இறக்கம் பெறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமில்லாத படிக்க ஆபிரகாமை தெரிந்து கொண்டது அது மிகப்பெரியதான ஒரு கிஃப்ட். ஆபிரகாம் மூலியமாக சாராளுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் 100 வயதில் கிட்டத்தட்ட 100 வயதில் குமாரனை தந்து அவர்கள் மூலியமாக 12 கோத்திரத்தை தந்து அந்த 12 கோத்திரத்தின் வழியாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆடுகளை மேய்க்க அந்த ஒரு கூட்டத்தில் இருந்து ராஜாவாக மாற்றினது ஒரு கிஃப்ட்டு. ஸோ இது மாத்திரமல்லாத படிக்கு அந்த வாயிலாக அப்படியாக வந்து இஸ்ரேல ஜனங்களை வந்து அந்த எகிப்தில் 430 வருஷம் கிட்டத்தட்ட இருந்து அவர்கள் அடிமையாக இருந்து மோசையை தெரிஞ்சு கொண்டு மோசை மூலியமாக கானான் தேசம் அவர்களுக்கு பரிசளித்தது மாபெரும் கிஃப்ட்டு. இப்படியாக பார்க்கும்பொழுது இப்படியே ஒவ்வொரு சந்ததி தாவீதை தெரிந்து கொண்டு தாவீது எப்படி தெரிஞ்சு கொண்டான்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறக்க முன்பாக தெரிஞ்சு கொண்டு அந்த ராஜாக்கத்தை அவருக்கு கொடுத்தது மாபெரும் கிஃப்ட்டு. ஸோ இது மாத்திரமல்லாதபடிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் பண்ணும்பொழுது அந்த பாவத்துக்கு அவர்களை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த பாவத்தை அவர்கள் அடையாத படிக்கு அவர்களுக்கு நீதியின் பலியாக செலுத்தப்படுறாருல்ல, அதாவது அவர்கள் எல்லா விதமான தருணத்திலையும் தப்பித்துக் கொள்ளும்படி தானே ஒரு போக்கை உண்டாக்குறாருல்ல, அது மாபெரும் கிஃப்ட். இந்த பலி செலுத்தப்படுகிறதுல அது கண்டிப்பாக ஒரு மாபெரும் கிஃப்ட். ஏன்னா காணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா சூழலுக்கு நான் தான் சொல்கிறேன்ல, கிஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழலுக்கு வருது. காணிக்கை என்பதும் பார்த்தீங்கன்னா அந்த பரிசு வழங்கக்கூடிய ஒரு தன்மையை வருது, அப்படியே வருது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியாக மனுக்குலத்துக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து எல்லா விதமான தருணத்திலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பலவிதமான ஒரு கிஃப்ட்டுகளை வரங்க. உதாரணத்துக்கு அதாவது வசனம் சொல்ல பிரகாரம் தேவன் அருளியதை சொல்ல முடியாத ஈவுக்கு எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு சில வசனங்களை கொண்டு போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம யாருக்கா கிஃப்ட் செலுத்திக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய குடும்பத்துக்கு பிறர் இடத்துக்கு நம்ம ஏதாச்சும் கிஃப்ட் செலுத்துறோமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? படிச்சிடலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
மத்திய 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. போதுங்க சார். இப்ப பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது அப்படின்னா, மனிதர் பொல்லாதவர்களா இருக்கிறார்களா நல்லவர்களா இருக்கிறார்களா? மனிதனுடைய எண்ணங்கள் நித்தமும் நோவா காலத்துல தொடங்கி அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பொல்லாததாய் காணப்படுகிறதுன்னு பாரு. நம்ம அப்பயே வருதுன்னு பார்க்குறோம். ஆதிலே வந்து மனிதனுடைய இருதயம் எப்படி ஆச்சுன்னா, எப்போ அந்த தீமை செய்ய முயன்பட்டாங்களோ அப்பயே அவங்களுக்கு இருதயம் பொல்லாதா மாறிடுச்சு. அப்படி பொல்லாதவர்களா இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு என்ன காட்டுறோமா? என்ன நல்ல ஈவு அது? பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு காட்டுறோன்னா அந்த நல்ல ஈவு என்னது? ம் ம் இது எல்லாமே நல்ல ஈவுக்குள்ளாக வருதுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த வசனத்துக்குள்ள நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை சொல்லிட்டு வர்றாரு. குறிப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பாரா? இந்த முட்டை, மீன், அப்பம் இதெல்லாம் மனிதனுடைய உண்ணக்கூடியதான ஒரு உணவு. அது மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்தது. ஆனால் அந்த கல், பாம்பு, தேல் இதெல்லாம் மனுஷனுக்கு எதிர்மறையாக விஷத்தை தூண்டக்கூடியது. அது மனுஷனை அழிக்கக்கூடிய தன்மை வருதான்னு பார்க்குறோம். இப்படி இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது தகப்பன், அதாவது யான்னு கேட்டிங்கன்னா தாய் கொடுப்பார்னு சொல்ல கிடையாது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க மாட்டீங்க? கல்லை கொடுக்க மாட்டீங்க, பாம்பையும் கொடுக்க மாட்டீங்க, மீனையும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை அவர் பாசிட்டிவாக சொன்னாரா நெகட்டிவாக சொன்னாரா? லிட்டரலாக சொன்னார்னா இந்த விஷயத்தை எப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா லிட்டரலாக ஒரு மாம்சத்தின் படி சொல்கிறான்னு இப்போ பார்க்குறோம். இப்போ நேரடியாக நீங்கள் எதை கேட்டானே, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா நேரடியாக? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நேரடியாக வருதுன்னு பார்க்குறோம். இதே நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை வச்சு நம்ம பார்த்தா, உதாரணத்துக்கு நல்ல படிப்பு கொடுக்குறோம், ஓகே, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம், ஓகே, இப்படி எல்லா விதமான தரத்தில் எப்படி பேசணும், எப்படி பழகன்றது ஒரு சில விதமான அந்த ஒழுக்கத்தெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அவர்களுக்கு ஒரு வயதை கடந்து சென்றதுக்கு அப்புறம் நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கு பேர் வரனே சொல்கிறாங்க. வரன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது கிஃப்ட்னு தான் அர்த்தம். இப்படி எல்லாமே நம்மளுக்கு விஷயங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. இப்படி பண்ணி கொடுக்குறவங்க நீங்கள் யார்? பொல்லாதவர்கள்ன்றாரு. இப்படி பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அடுத்தது படிக்கலாம் சிஸ்டர். அப்படி அந்த வீட்டத்துலேருந்து படிங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எந்த நன்மை நம்மளுக்கு கொடுக்குறாரு? நன்மையான கொடுப்பது. ஏன்னா கடவுள் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு என்ன நீ செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கடவுளை நீ தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அன்னையிலேருந்து இன்னை முடிக்கும், நீ மரண பரியந்தம் முடிக்கும் நன்மைக்குரியனாகவே மாறணும். தீமைக்குரியவனாக அல்ல, நன்மைக்குரியவனாக மாறணும். அந்த நன்மையை கொடுப்பது உங்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. என்ன நன்மை அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பொல்லாதவர்களாய் நம்ம சொல்றோம்ல, இந்த மாம்சத்தின்படி நம்ம பிள்ளைகளை கொடுக்கணும்னு சொல்றோம்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மாம்சத்துக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம கேட்குற எல்லா விஷயத்தையுமே நம்ம கொடுத்துருவோமா? கொடுத்தா கெட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோமா? இல்லை, அது 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 தனிப்பட்ட விதம். ஒவ்வொருத்தருக்கு நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறோமா? ஏன்னா உதாரணத்துக்கு எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க முன்ன நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ, என்ன பேசுவீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ அதுதான் பிள்ளைங்களோட லைஃப்பில் என்ன ஆகும். ஆமாம், இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலாகவே சொல்ல பெரிய விஷயம். இப்படி தான் வளரும் அப்படின்றத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இது விஞ்ஞானிகளே ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயும் நீங்கள் எப்படி மரியாதை குறையுதா அல்லது ஒழுக்கத்தோடு நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ, பெருசாகும் பொழுது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தகப்பனை தாய் எப்படி வளர்த்துனீங்களோ, உங்கள் தகப்பனை தாயும் நீங்கள் எப்படி மதிக்கிறீங்களோ பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் பெருசு ஆனதுக்கு அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்க, அதே விஷயத்த உங்களுக்கு பண்ணுவாங்க. இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்ல கிடையாது. இது வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம். அப்போ பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ, உங்கள் தகப்பன்ட்ட நீங்கள் மரியாதையோடு பேசுனீங்கன்னா பெருசானா உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட மரியாதையோடு பேசும். உங்கள் தகப்பனை தாயும் நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா பெருசானா உங்கள் பிள்ளைங்க உங்களை தகப்பனை தாயும் கனம் பண்ணும். நீங்கள் அவங்கள மதிக்கலை அப்படின்னா பெருசானதுக்கப்புறம் உங்களே அவங்க மதிக்காமல் போகிறதுக்கு சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 27. நம்ம நடக்கிறது நம்மளோட பிள்ளைகளுக்கு எப்படியாக அவங்க போய் வருதுன்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 27. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பு, ஒழுக்கம், மற்ற வரன்களை எல்லாமே நம்ம அமைச்சு கொடுக்குறோம். அது சரீர பிரகாரமானது. அது சரீரத்தோடவே முடிஞ்சு போயிடும். சில நாட்களை வாழ்ந்து நம்ம மறிக்கிறதுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம நீதிமானாய் வாழ்றோம்ல, நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக நீதிமானா வாழ்கிறோம்ல,
அந்த ஒழுக்கம் அந்த என்றென்று அவங்களுக்கு ஜீவனுடையதா மாறும். அதுதான் சொல்றாரு, நீதிமான் தன் உத்தமத்திலே நடந்தார், அவர் பிறகு அவர் பிள்ளைகள் என்ன ஆவாங்க. நீங்க பிள்ளைகளை நீங்க உத்தமமாய் நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு வேதவசனம் சொல்லப்படுகிறது. அப்ப இதுதான் மிக்க பெரியதான ஈவுன்றத வேதவசனம் நம்மளுக்கு மறைமுகமா சொல்லுகிறது. அப்படியே அதில் நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 16:26 நம்ம படிச்சிடலாம். 14:26. பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். நீதிமொழிகள் 14:26 சிஸ்டர். 14:26. 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப தான் பிள்ளைகளுக்கு சாதாரணமா கிடைக்காது. நீ எந்த அளவுக்கு கடவுளுக்கு பயப்படுறியா? உதாரணத்துக்கு ஆபிரகாம் எந்த அளவுக்கு பயந்தாரோ அதனாலதான் அவர் மூலியமா ஈசாக்கு மூலியமா 12 கோத்திரம் மூலியமா இஸ்ரேல் ஜனங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்க இன்னை முடிக்குமே, ஓகேங்களா, நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னது, ஆபிரகாமனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமே அந்த சந்ததிக்கு இன்னமும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தரத்தில் பார்த்தீங்கன்னா இறக்க வந்துகிட்டே இருக்குதுன்னு தான் நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ முக்கியமாக நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு பயப்படுறோமோ, எந்த அளவுக்கு கடவுளுக்கு உத்தமமாக நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு லிட்டரலாக பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறோமான்னு தெரியல. ஆனால் இதை நடந்தால் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பொக்கிஷத்தையும் நல்ல ஈவுகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு வந்துடலாம். அந்த நன்மை குறித்து வரும்பொழுது, நன்மை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது வேதத்தில் நன்மைன்னு குறித்து பார்த்தீங்கன்னா அநேக வசனங்கள் காணப்படுகிறது. மனுஷன் நன்மை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நன்மை கொடுக்குறாருன்னு பார்க்கும்பொழுது, உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் மீக 6:8 வசனம் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தை நம்ம படிச்சீங்கன்னா நன்மை நம்மளுக்கு என்னன்னு சொல்றாரு நம்ம படிச்சிடலாம். மீக 6:8. ஏன்னா பிதா நம்மளுக்கு நன்மையானவர்களை கொடுக்குறான்னு வரல, அந்த நன்மையானவர்களை என்னன்னு சொல்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஓகே, மனுஷனுக்கு கடவுள் கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மை இன்னதென்று உனக்கு இப்ப இல்ல, அப்பயே அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த நன்மை என்னன்னு சொல்லும் பொழுது நியாயம் செய்யுது. எது நியாயம்? நியாயம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு நியாயம் செய்யதெல்லாம் அப்படின்னா கிடையாது. நியாயம்னா என்ன? நியாயமாய் நடப்பது. நீங்க திருவிளைத்தல் நீங்க பாத்தீங்கன்னா நியாயமா நடப்பது, இரக்கத்தை சிநேகித்து அப்படி வருது நம்ம பார்க்குறோம். எது இணக்கம்? இரக்கத்தை சிநேகிதுன்னா எப்படி? இரக்கத்தை எப்படி நம்ம சிநேகிக்கிறது? உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கலாம், பிதாவை சிநேகிக்கலாம், சகோதரி சிநேகிக்கலாம். இரக்கத்தை எப்படி நான் சிநேகிக்கிறது? இரக்கன்னு யாராச்சும் ஒரு நபர் இருக்கிறாங்களா? ஏன்னா இரக்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நம்ம மெர்சின்னு கொடுக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி யாராச்சும் அந்த மாதிரி நம்ம சிநேகிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? இரக்கத்தை சிநேகித்து உன் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். ஏன்னா குறிப்பாக ஒரு மனுஷன் நன்மையாக நடக்கிறான் அப்படின்னா சகலமும் இந்த 3 விஷயத்துக்குள்ளாரே அடங்கிடும். என்னது? ஃபர்ஸ்ட் நியாயம், ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரக்கத்தை சிநேகித்தல், மூன்றாவது மனத்தாழ்மை. இந்த 3மே காணப்பட்டுச்சு அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம படிக்கும்பொழுது கூட லூக்கா 11:13 நம்ம படிச்சிடலாம். ஏன்னா இந்த நன்மை குறித்து பார்க்கும்பொழுது அங்கே லூக்கா 11:13 அங்கே ஒரு சொல்றாரு. லூக்கா 11:13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். மத்திய 7:11 நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. லூக்கா 11:13 சொல்லும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன கொடுப்பது நிச்சயம் கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம்ன்றார். அப்ப பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அப்படின்னா அப்ப அந்த நன்மை என்னவாக மாறுது? நன்மை பரிசுத்தாவாக மாறுது. அந்த பரிசுத்தை எப்படியாங்க நம்மளுக்கு மாறணும்? பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படியாங்க மாறணும்? இந்த மீகா சொல்லப்பட்ட வசனம் தான். இந்த மீகா 6:8 சொல்லப்பட்ட பிரகாரம் நியாயம் செய்யுது. இரக்கத்தை சிநேகிதல்னா எதை இரக்கத்தை சிநேகிது? ஃபர்ஸ்ட் இரக்கனா யாரு? இரக்கத்தை நம்ம யாரை சிநேகிப்போம் அப்படின்னா, உதாரணத்துக்கு மத்திய 5:44 நம்மளுக்கு தெளிவா சொல்லுவோம். மத்திய 5:44 யாரை நம்ம ஃபர்ஸ்ட் சிநேகிக்கணும்ன்றத வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 44 சிஸ்டர், மத்திய 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். போதுங்க சிஸ்டர். யார் சொல்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள். இரக்கத்தை சிநேகிக்கணுமா சத்துருவை சிநேகிக்கணுமா? அப்ப இரக்கம் எங்க மாறுது? இரக்க சத்துருவாக மாறுது. சத்துரு யாராக மாறுறாங்க? அது சொந்த வீட்டாரும் மாறுறாங்க, ஆவிக்குரிய வீட்டாரும் மாறுறாங்க. அப்ப அவங்களை சிநேகிக்க வேண்டியதே நம்மளுடைய கடமையை தவிர்த்து அவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது?
வெறுக்க கூடாதுன்றதை தான் சொல்றாரு. அப்ப அவர் நீங்க சத்துருக்களை சிநேகிங்கள் படிங்க சார். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம செய்யணும். இந்த எல்லா விஷயமே எங்க தான் முடியும்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல முடியும். நீங்க சத்துருக்களை சிநேகித்தீங்கன்னா நீங்க இரக்கத்தை சிநேகிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சிஸ்டர், சத்துருக்களை சிநேகின்னு சொல்றாரு. அடுத்தது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப சபிக்கிறவங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோம்னா கேட்டீங்கன்னாலும் அதுவும் வந்துடும். ஓகே, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அதுவுமே சத்துரு லிஸ்ட்ல வந்துடும் நம்ம பார்க்கறோம். வேற சிஸ்டர், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது எந்த லிஸ்ட்ல வரும்? நிந்திக்கிறவர்களாக துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணது எந்த லிஸ்ட்ல வரும்? சிநேகித்தல் தான். இது எந்த லிஸ்ட்ல வந்துடும்? இது இரக்கத்துல தான் வரும். அன்புன்னு கூட நீங்க சேர்த்திக்கங்க. ஓகேங்களா? அப்ப இது சத்துருக்களை நம்ம இரக்கத்தை சிநேகிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும். சத்துருக்களை யாரு? வீட்டார் சத்துரு. அதான் சொல்றேன், ஆன்மீக வீட்டார் இருக்கலாம், லிட்டரலான வீட்டார் இருக்கலாம். சத்துருக்களை சிநேகிக்கணும் அப்படின்னு வருது நம்ம குறிச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நன்மை என்பது அப்படின்றது, உதாரணத்துக்கு ஒரு 9 விஷயம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் கேள்வியாக தான் சொல்லப்படுகிறது. இது நன்மைனா கேள்வி. இந்த கேள்வியான வசனங்கள் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் நிலைப்படுத்துகிறோமா, நிலை நாட்டுகிறோமா, நிலை நிற்கிறோமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 11:17 நீங்கள் படிச்சீங்கன்னா வாசிக்க வேணாம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். அப்ப தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செலுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் தனக்கு நன்மை செய்யனாவே அப்போ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தயவுள்ளவனாய் காணப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 11:27 நீங்க படிச்சீங்கன்னா, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செல்லுகிறான். அந்த நன்மை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நன்மை ஜாக்கிரதையுடனே தேடணும் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நன்மை அதிகமாக நம்மளுடைய விஷயத்துல எங்க இருந்தா செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா எங்க வருது மெயினா? உதாரணத்தை நீங்க பார்க்கும்பொழுது சங்கீதம் 103:5 நீங்க பார்த்தீங்கன்னா, இல்லை மன்னிக்கவும், நீதிமொழிகள் 18:21 நீங்கள் பார்த்துக்கும் பொழுது மரணமும் ஜீவனும் எங்க இருந்து புறப்படும்? நாவின் அதிகாரத்திலிருந்து பிறக்கும். அப்ப மரணம் என்றால் என்னது? மரணம் என்றால் தீமை, ஜீவன் என்றால் என்னது? அது நன்மை. இது மெயினா எங்க புறப்படுது? நாவிலிருந்து வருது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இதெல்லாமே பார்க்கும் பொழுது இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் நன்மையான விஷயம். இதில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம நன்மையாக செயல்படுத்துகிறோம்? ஃபர்ஸ்ட் தயவு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஜாக்கிரதையுடனே தேடுதல். அடுத்தது கேட்டிங்கன்னா நன்மை எப்படிப்பட்டனான்னு கேட்டிங்கன்னா வாயிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம குறித்து பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சங்கீதம் 133:1, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது கம்மியான நன்மை கிடையாது. எத்தனை? அது நன்மை. இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் எல்லாமே கேள்வி வருதான்னு பார்க்குறோம். இதெல்லாம் நன்மைக்குரியதான தன்மையாக வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க ரோமர் 16:19 பார்க்கும்பொழுது, ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாய் தீமைகளுக்கு பேதைகளுமா இருக்குன்னு செய்யணும்னு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நன்மை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணிட்டீங்கன்னா அறிவா செயல்படணும் அப்படி வருதுன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த விஷயத்தை பார்க்கும்பொழுது ரோமர் 14:16 குறித்து பார்க்கும்பொழுது, உங்கள் நன்மை தூஷிக்கப்படாதபடிக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நன்மை செய்வதில் மற்றவர்களுக்கு அசட்டை பண்ணுவதோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு விழுகிறதுக்கு உண்டான தன்மையை அது பெருமைக்குரியதாக மாறக்கூடாது அப்படி வருது நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்பொழுது படிச்சிடலாம், இது முக்கியம். ரோமர் 15:2 நம்ம படிச்சிடலாம். ரோமர் 15:2 மன்னிக்கும், ரோமர் 15:2. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இதுதாங்க முக்கியமான கிறிஸ்தனுடைய பண்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மை அவன் செய்யணும், மற்றவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான தன்மைகளை செய்யணும். அதுதான் அவனுக்கு நன்மை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவு மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நன்மைக்குரியனாகவே மாறணும். அந்த நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏறணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா எதை செஞ்சாலும் சரி அதில் பக்தி விருத்திக்கு ஏறணும், வரணும், நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமில்லாத படிக்க எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சது யாக்கோப்பு 2:8 சொல்லும் பொழுது, உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் அப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே கேள்வியாக தான் வருது.
தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறார், நன்மை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவர் நன்மை செய்கிறார். மரணமும் ஜீவனும் தன் ஆவியில் அதிகாரத்தில் இருக்க அது பிரியப்படுகிறவர்கள் தன் கண்களை புஷிப்பார்கள். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மைக்கு நாணிகளாம் தீமைகளுமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்மை தூஷிக்காதபடிக்கு இடம் கொடாது இருங்கள். உங்களுடைய நன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் இருக்குன்னு வருது நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு யாக்கோப்பு 4:16 நம்ம படிச்சிடலாம். யாக்கோப்பு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இந்த மாதிரி வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நன்மைகளை நம்ம அறிந்தவராக இருந்திருக்கிறோம். நம்முடைய நாவிலிருந்து, நம்ம மற்றவர்களுக்கு தெய்வ காற்றுகளிலிருந்து, ஐக்கியத்தை கலந்து கொள்வதிலிருந்து, நம்முடைய நன்மை எந்த விதமான தருணத்திலும் பெருமையை செயல்படாதபடிக்கு மற்றவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல விஷயத்தையும் ஆவிக்குரியதான விஷயத்தில் வளர்த்துக்கு ஏதுவாக நன்மை செய்கிறோம்ல, அந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும்? அது பாவம். இது ஏன்னு சொன்னீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பிதா உங்களுக்கு நன்மையாகலை கொடுப்பது நிச்சயம் அல்லவான்றாரு. பரலோகத்தில் உங்களுக்கு பிதா உங்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது நிச்சயம். அந்த பரிசுத்தாவை உங்களுக்குள்ளாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவ்விதமான செயல்பாடுகளை செய்யும் வருது நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம அதில் என்ன படிக்கும்பொழுது அப்போஸ்தலர் 10:38 நம்ம படிச்சிடலாம். நம்ம நன்மை எப்படி செய்ய முடியும் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்ப நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன பண்றாருன்னா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், நீங்க வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலுமே அதில் நீங்க எடுத்துக்கலாம்னு பார்க்கிறோம். அப்படி பிதாவாகிய கடவுள் அவரோடு இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார் நம்ம பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி நம்ம நன்மை செய்யணும், நம்ம கூட யார் இருக்கணும்? கடவுள். கண்டிப்பா கடவுள் நம்ம கூட இருக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கிறான்றதுக்கு நம்ம இன்னும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய செயல், கடவுளுடைய இரக்கம், கடவுளுக்கு நம்ம நன்மை செய்வது ஒரு பக்கம், கடவுளுடைய கிருபை எப்ப மேலுமே நம்ம போல பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி பட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம நன்மை செய்யணும். அப்ப கடவுளுடைய இரக்கம் நம்ம மேல படணும், நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாம். படிச்சிடலாம். நம்ம யாக்கோப்பு 1:17. யாக்கோப்பு 1:17. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது மன்னிக்கவும், யாக்கோப்பு 1:17 சிஸ்டர். 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்ப அவரிடத்த யாரதொரு மாறுதல் இல்லை, வேற்றுதல் இல்லை, மாத்தி மாத்தி பேசுறவரும் அவர் இல்லை, மனமாறதுக்கு அவர் மாறாத தேவனும் இல்லை. எப்படி அவர் இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அப்ப நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வருது? நன்மையானது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஈவு. தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான கிஃப்ட். தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்கு நம்ம சொல்றோம்ல, அந்த சொல்லி முடியாத ஈவு என்ன தெரியுமா? தேவன் நம்மளுக்கு நன்மையாக கொடுத்துருக்கிறாருல. உதாரணத்துக்கு நம்ம பாவம் பண்றோம், அந்த பாவத்தை மன்னிக்கிறாருல, அது தேவனுடைய ஈவு. நம்ம பாவத்தை தெரியாம சில டைம்ல செய்யறோம், பாவத்தை தெரிந்தே சில டைம்ல துணிகரமா பண்றோம், அதையும் மன்னிக்கிறாரு தெரியுமா சில தருணங்கள்ல, அது அவருடைய ஈவு. அந்த ஈவை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி நீங்களும் மனுஷனுக்கு செய்யணுன்றார். பிதா என்ன குணாதிசயம் உடையவரா இருக்கிறாரோ அதே குணாதிசயம் உடையவரா நம்ம என்ன பண்ணோம்? நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு வருது. அப்ப நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? பரலோகம். அது இங்கிருந்து வர கிடையாது. ஏன்னா இங்க வரது எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா தற்செயலான ஒரு வரம். அதான் நம்ம முன்னே பார்த்தோம். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. உங்க பிள்ளைங்களை தாங்குவீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க பிற்காலத்தில் உங்களை தாங்கம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கடவுளுக்கு உட்பட்டதான் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பின்னாடி தாங்கன்றதா வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப நன்மையான ஈவும் பூரணமான வர எங்கிருந்து வந்து கேட்டீங்கன்னா அங்கிருந்து வருது, இங்கிருந்து எதுவும் வரல அப்படின்னு வருது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பயன்பாட்டுக்குரியதான ஒரு விஷயம். இப்ப அடுத்தது கடவுள் நம்மளுக்கு நன்மை கொடுக்குறாருல்ல, அந்த நன்மையெல்லாம் நம்ம எப்படிலாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது எபிரேயர் 12:9. எபிரேயர் 12:9-12 நம்ம படிக்கலாம். எபிரேயர் 12:9-11.
அன்றியும் ம் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் ம் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க ம் நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்ப சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்ம என்ன சிட்சிக்கிறாங்க? நம்ம தவறு செய்யும் பொழுது சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மளை வந்து திட்டும் பொழுதோ அடிக்கும் பொழுதோ அது சந்தோஷமா காணப்படுமா, வருத்தமா காணப்படுமா? சின்ன வயசுல நம்மளே இருக்கும் பொழுது நம்மளுடைய தகப்பன் தாய் நம்மளை அடிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்குமா, வருத்தமா இருக்குமா? அந்தாண்ட போய் என்ன நம்ம பேசியிருப்போன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுடைய ஒவ்வொரு இருதயத்துக்கும் தெரியும். அப்ப அப்படிலாம் சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சை எப்படி இருக்குது? சந்தோஷமா காணப்படுதுன்னா இல்ல அப்படின்றாரு. ஆனா ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமா நீங்க அதிகம் நடக்கணுன்றாரு. சரீரத்தின் தகப்பன்மார் ஒரு காலகட்டத்தில் நம்மளை சிரிச்சாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியல, சரியான மெச்சூர்ல, சரியான வயது இல்லை, அப்போ புரிஞ்சிக்க முடியல. ஆனால் பின்னாடி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்ன்ற ஒரு ஏஜ் நம்மளுக்கு வந்துச்சுல்ல, அதே மாதிரி ஆவிகளின் பிதாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்படியே 10 வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அவங்க கொஞ்ச காலம் தான் சிரிச்சுட்டாங்க. மீறி போனால் நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய மீறி போனால் ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ அந்த மாதிரி சிரிச்சிருப்பாங்க. அந்த கொஞ்ச காலம் சிரிச்சாங்க, அது நம்ம நல்லனுக்கு. ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சித்தார். அப்ப இந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறான்னு சொல்றாருல்ல. இந்த பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறான்னு சொன்னா இது நம்மளுக்கு நன்மையா தீமையா? இப்ப இந்த சிட்சை நம்மளுக்கு கிஃப்டா இல்லையா? இப்ப இந்த சிட்சை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? ஏத்துக்கிட்டா கடவுளுடைய கிருபையினால சந்தோஷம். அப்ப தேவனுடைய சிட்சை ஒருவருக்கு இல்லைன்னா அவர் எப்படிப்பட்ட பிள்ளையா இருப்பாரு? அவர் உலகத்தின் பிள்ளையா மாறிடுவாரு. அவர் கடவுளுடைய பிள்ளையா இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த வார்த்தை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாறுதியா இருக்கும். அப்ப அந்த சிட்சை உங்களுக்கு கிடைக்காத இருந்தால் நீங்க என்ன இருக்க மாட்டீங்க? தேவனுடைய பிள்ளையா இருக்க மாட்டோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சிட்சை இல்லைன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 11ஆம் வசனம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். அப்ப அது இப்ப பலன் கொடுக்காது. எந்த சிட்சையோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுள் நம்ம கொடுக்கறது சிட்சையா இருந்தாலும் சரி, அது எப்பயுமே அப்பத்துக்கு சந்தோஷமா நம்மளுக்கு காணப்படாது, வருத்தத்துக்காக காணப்படும். அதை என்ன பண்ணணும்? அது மாறுன்னு நினைக்க கூடாது. அந்த சிட்சை மாறு நம்மள இருந்து வந்து அகன்று போகணும்னு சொல்லக்கூடாது. அந்த சிட்சையை பழகிடணும். பாடுபடுறதுக்கு பழக கத்துக்கணும் நம்ம பார்க்கிறோம். அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம சொல்ல போடும் பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. அப்ப இரட்சிப்பின் அதிபதியாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவருக்கு பூர்ண ஒரு மனுஷன் படனா அவர் எப்படிப்பட்டவரா மாறணும்? உபத்திரன் வழியாக தான். ஏன்னா உபத்திரம் படுவது நம்மளுக்கு இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் காலகட்டம் சொல்றது அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்றாரு. அந்த உபத்திரம் தான் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உபத்திரவத்தை நம்ம விரும்புகிறோமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அநேக தருணத்தில் வெறுக்கிறவர்களான ஒரு சுச்சுவேஷன் தான் மாறுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு நம்ம அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த ரட்சிப்பு தான் என்ன பண்ணுது? ஏன்னா யாக்கோபு ஒன்று சொல்லும் பொழுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். அந்த பூரணம் என்னது? ஒரு மனுஷனை எப்படி பூர்ணப்படுத்துது? உபத்திரன் வழியாக பூர்ணப்படுத்துன்னு பார்க்குறோம். பூர்ண சத்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கலாம் வருது. அப்போ அந்த அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ளணும். உபத்திரவத்தை நீங்கள் சகித்துக் கொள்ளுதல் ஒரு விஷயம் ஈஸியாக கிடையாதுங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம போகும்பொழுது பர்ஃபெக்டாக இருக்குமா நம்மளுக்கு தெரியும். எல்லாம் பர்ஃபெக்டாக எதிர்பார்த்துட்டு அந்த ஓட்டங்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையுமே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உபத்திரன் வழியாக நம்ம கடந்து போகணும் அப்படியே வருது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியெல்லாம் நம்ம ஒரு வேளை அந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் நம்மளுடைய மனதுக்கு ஏற்புரியதான வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொண்டு வந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த நன்மையான விஷயத்தை நம்ம செய்யாதபடிக்கு நம்ம போயிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நம்ம நன்மைக்குரியவனா தெரிஞ்சுக்கிட்டு நன்மைக்குரியவனா செய்யாத படிக்கு கடவுள் கொடுக்குற எல்லா கிஃப்ட்டையும் சிச்சைன்றது நம்மளுக்கு மாபெரும் கிஃப்ட்டு தான். உபத்திரவன்றது தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது உரசும் போல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜொலிப்போம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கற்றுக்குறோம். எதை வந்தாலுமே தாங்கக்கூடியதான ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எந்த விஷயம் வந்தாலும் என்ன சூழ்நிலை நடந்தாலும் எல்லா ஒரு தருணத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதை தாங்கக்கூடியதான சக்தியை நம்ம உருவாக்கணும். அதை ஈஸியாக கடந்து போய்கிற ஒரு விஷயத்தை அங்கே வரணும் அப்படி வருதுன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த
தாங்காத படிக்கு நம்ம பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்பட்ட என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான அந்த பரிசுத்தாவி என்ன பண்றோம்? துக்கம் பண்றதுனா என்ன விஷயம்? அந்த பரிசுத்தாவியை நம்ம மதிக்கலன்றது தான் அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம ஒருத்தர் gift கொடுக்கறன்னு வச்சுக்கோ. யாருக்கோ ஒருத்தர் gift கொடுக்குறோம். யாருக்கோ ஒருத்தர் gift கொடுக்கும் பொழுது நம்ம யதார்த்தமா அவங்க வீட்டுக்கு போறோம். அந்த gift குப்பையில இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? செம்ம கஷ்டப்படுவோம். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர் அப்படின்னா அவர் நம்ம gift கொடுப்போமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். அது அவருக்கு மாபெரிய ஒரு கஷ்டத்தை குறித்து தான் வருது. அதே மாதிரி கடவுள் நம்மளுக்கு நன்மையான கொடுக்குறாரு. அந்த நன்மைகளை நம்ம சரியான நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கடவுள் மறுபடியும் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கடவுள் கொடுப்பார். இப்படி சொல்றதுனால தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா நம்ம பின்வாங்கி போயிட்டு இருக்கிறோம். கடவுள் கொடுப்பான்றதுனால தான் நம்ம அதிக டைம்ல பின்வாங்கி போயிட்டு இருக்கிறோம். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் முடியும் தான் என்ன பண்றாரு? அவர் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்ப எல்லா விதமான தருணத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவி மூலியமா வருகிறதான சகல நன்மைகளை எல்லாமே கேள்வியே வந்துச்சுல, அந்த நன்மைகளை கேள்வி இல்லாத படிக்க வாழ்க்கையில செயலாக நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரம் இல்லாத படிக்க அடிச்சது நம்மளுக்கு விலையுறந்தான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். ரோமர் 6:23. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஓகே, இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், இது நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் தான், பரிச்சயமான வசனம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்ச்சில் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டுலாம் நம்ம ஒட்டியிருப்பாங்க நம்ம பார்க்குறோம். அது என்ன? தேவனுடைய கிருபை வரமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது எதை புரிகிற மாதிரி இருக்குதா? பாவம் செஞ்சால் அவனுக்கு மரணம் தான். தேவனுடைய கிருபை வரமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான நித்திய ஜீவனா என்ன சொல்லலாம்? ஏன்னா இந்த வசனத்தில் ஒருத்தர் அப்படியே திருவிலையத்தில் நம்ம படிச்சிடலாம். இது முக்கியமான வசனம். ரோமர் 6:23 நித்திய திருவிலையத்தில் நம்ம படிச்சிடலாம். ரோமர் 6:23. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இப்ப பாவம் ஒரு மனுஷன் செஞ்சுட்டானா அவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்துல இப்ப பாவம் செய்யறாங்க, ஒரு கொலை பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? தண்டனை குடிச்சு உள்ளார தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லா இருக்கிறானா நாசமா போனான்னு பார்ப்பாங்களா? இப்ப ஆதாமுக்கு இந்த கனியை நீங்க சாப்பிட்றதுனால சாகவாயின்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. அந்த கட்டளை கொடுத்துட்டு கனியை சாப்பிட்றதுக்கு அப்போ சாவே அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு அதோட கதையை. அதை முடிக்கவே கிடையாது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம், தேவன் அதோட நிறுத்த கிடையாது. அவர் சொன்னது அதுதான். பாவம் நீங்க செஞ்சீங்கன்னா சாகவாயின்னு சொல்லிட்டு அதோட முடிக்க கிடையாது. மாறாக பாவத்தின் சம்பளம் மரணம், அது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மாறாக உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நிலைவாழ்வு கொடுக்குறாரு தெரியுமா? இதுதான் மாபெரும் கிஃப்ட். இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் பாவம் செய்கிறேன்னு வச்சுக்கோ, பாவம் செய்யும்பொழுது அந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தை எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா முழுவதும் செய்யாதபடிக்கு நம்ம தடை பண்ணுவோம். ஆனால் நல்ல விஷயமா ஓடுறதுக்கு நம்ம முழுவதும் ஹெல்ப் பண்ணுவோமா? சொல்லுவோம் முழுவதும் நல்ல விஷயத்துக்கு போகிறதுக்கு, இனிமேல் எப்பயுமே பாவம் பண்ணாத அளவுக்கு உன்னை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவோம், எச்சரிப்போம். ஆனால் முழுவதும் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் ஆதாம பாவம் பண்ணாரு. அந்த பாவத்தை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அவன் செத்து போன அப்படியே விட கிடையாது. மனிதனா மாறாக கடவுள் அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அந்த நிலை வாழ்வை கொடுத்துருக்கிறாரு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நிலை வாழ்வை கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? அந்த நிலை வாழ்வை கொடுக்கணும்னா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யாரை கொடுக்கணும்? யோவான் 3:16 நம்ம படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ரோமர் 8:32 படிச்சிடலாம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப நம்மளுக்கு பாவம் செஞ்சிட்டுனா அந்த பாவத்தின் நிமித்தம் நம்ம அப்படியே உட கிடையாது. கடவுள் மாறாக எதிர்மறையாக, இப்போ நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, அந்த பாவத்தோட நீங்கள் எப்படியே போகணும் கடவுளோட கிடையாது. மாறாக உங்களுக்கு என்ன பண்ணாரு? நீங்கள் பாவம் பண்ணி மனுஷர்களை எதை இழந்தார்களோ அதை கொடுக்குவதற்கு மாபெரும் ஒரு கிஃப்டை எரி பண்ணுறாரு. அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலியமாய் அவரை கொடுத்து நிலைவாழ்வு. உதாரணத்துக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு பாவம் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து அது பாவத்துக்குள்ளாக போயிட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ நம்மளுக்கு ஈடு பலியாக கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஆதாம் மூலியமா அந்த ஈடு பலியாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. இப்போ ஈடு பலி கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. அது என்ன வந்து நோய்களை சுமந்தாரு, குருடர்களை பார்த்தாருங்க, செவிடர்களை கேட்டாங்க, மரித்தவர்களை எழுப்பினாங்க, சப்பானிங்க பண்ணாங்களா? எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிஃப்ட். அப்ப இதெல்லாம் மனுஷன் வந்து கடவுளுக்கு ஈடாக கொடுக்க முடியுமா? கடவுளுக்கு வந்து ஈடாக வந்து மனுஷன் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா தேவன் தன்னுடைய ஒரு சொந்த குமாரன்னு பாராம, ஏன் சொந்த குமாரன்னு ஏன் பார்க்காம விட்டாரு? உதாரணத்துக்கு நம்ம முன்னே சொன்னோம், ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த பரிசு கொடுக்கிறவர் அவர் என்ன பண்ணணும்? அந்த பரிசு கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் அவரை மதிக்கணும். இப்ப தான் சொந்த குமார்னு பாராமல்றாருன்னா, தான் சொந்த குமாரனை பாராம எந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாருன்னா, அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்றாரு அவர் மனு குலத்தை? அந்த அளவுக்கு நேசி குமாரனே ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா, குமாரனுக்கு ஈக்குவலுக்காக அனுகூலத்தை அன்பு கூர்ந்தா மட்டும்தான் அந்த குமாரனை கொடுக்க முடியும். இப்ப குமாரனுக்கு வந்து 100% அன்பு கூர்ந்துட்டு மனு குலத்துக்கு வந்து ஒரு 70%, 60, 30 இந்த மாதிரி அன்பு கூர்ந்தா சரியா வருமா? ஏன்னா இதெல்லாம் ஒரு பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த சுச்சுவேஷன்ல நம்மளா இருந்தா, நான் சொந்த குமாரனா இருந்தா பார்த்துருப்போம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அவரை எல்லா விதமான தருணத்திலும் பார்க்கல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை தான் அங்க வருது அப்படின்னு நம்ம குறிச்சு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியிலிருந்தே அவருடைய வார்த்தைக்கு அவர் சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதா ஒரு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? ஆமேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. இப்ப பிதாவினுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆமேன் சொல்றோமான்னு கேட்டீங்கன்னா, மட்டும் தான் நம்மளுக்கு வரும். மற்றது இன்னெல்லாம் வருதான்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது. அப்ப அப்படியாக இருக்கிற அவருக்கு நம்மளை என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, மனுக்குலத்துக்கு தந்து அங்க வந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறார் அப்படி வருதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்கி இப்ப ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் மனுக்குலத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து எப்படி அன்பு கூர்ந்தாரு. உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பால்வேல எப்படிப்பட்டவளா இருந்து கேட்டீங்கன்னா, அவர் விலையேறப்பட்டது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லா விதமான இடத்துலையும் அவர் தான் உயர்ந்தவர். ஸோ அவரே கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்றோம்? உதாரணத்துக்கு நம்மளுடைய கிரிகளை பார்க்கும்பொழுதும் நம்மள்ட்ட இருந்து பிதா கிட்ட நம்ம என்னத்தை செலுத்துறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன கொடுப்போம்? நம்மள்ட்ட இருக்கிறத சிறந்ததை கொடுக்குறோமா, இல்லை நம்மள்ட்ட இருக்கிறத இல்லாததை கொடுக்குறோமா, இல்லை கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். ஏன்னா பிதாவினுடைய சித்தத்துக்கு ஆமேன்னு சொல்லுகிறவர், சகலத்தை எதை சொன்னாலும் ஆமேன்றவர். அவருக்கு பிதாவினுடைய கிட்டத்தட்ட சொல்ல போனா பிதாவினுடைய சொத்தை இவர் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு அடையாளத்துக்கு. பிதாவினுடைய சொத்தை இவர் இருக்கிறவர், இவர் பிதாவினுடைய சொத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி கொடுக்கணும்? ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு நம்ம ஊமை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு ஆலயத்தில் ஒரு ஏழை விதவை இருந்தால் நம்மளுக்கு தெரியுங்களா? அது எந்த வசனம் வரும்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 21 அதிகாரம் 1 to 4 நீங்கள் படிக்க தேவையில்ல. லூக்கா 21 அதிகாரம் 1 to 4 பார்த்தீங்கன்னா, ஒரு தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதவை இருப்பாங்க. அந்த விதவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஐஸ்வரங்கள் தாங்கள் காணிக்கை பட்டியல காணிக்கை போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கையில் விலை உள்ளதா இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, அந்த விதவின் ஸ்திரீ 2 காசை போடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதான விலை உயர்ந்ததாக காணப்படுது. அது காரணம் என்ன? அப்ப முழுவதும் கொடுத்துட்டாங்க நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தன்னை ஒப்படைக்கணும்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு குறிச்சு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த காணிக்கைன்ற கூட வருது பார்த்தீங்களா, அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சில பரிசு கிஃப்ட்ன்ற மாதிரி தான் வருது. அப்ப தாங்கிட்ட இருந்ததை முழுவதுமே கொடுக்குறாருல்ல, அதுதான் பிதாவினுடைய அன்பு. அப்படிதான் பிதா கொடுத்தாருன்றாரு. அப்படிதான் நம்மளும் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்படிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமான்றது கேள்வியை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தை படிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனுஷனை இப்படிலாம் கொடுத்து அன்பு கூற முடியுமா? இவ்வளவாய் கிடையாதுங்க. இவ்வளவுதான், அப்படி கிடையாது. இவ்வளவாய் ஒரு மனுஷனை ஹை லெவலா எப்படி அன்புலாம் கூற முடியாதோ அந்த மாதிரி அன்பு கூர்ந்தாரு. அந்த மாதிரி இருக்கிறதுலே சிறந்ததை கொடுத்து அன்பு கூறாரு. அதே மாதிரி நம்மள்ட்ட இருந்ததை அது சகலத்தையும் சிறந்தது, நம்மளும் சரி நம்மளோட பிள்ளைகளை சிறந்ததை கொடுத்து நம்ம அன்பு கூறணும். ஏன்னா அந்த விதவை குறித்து நம்ம குறித்து பார்க்கும்பொழுது, இப்போ விதவைன்னா அது யார் சொல்லுவோம்? விதவைனா யாரு? கணவனை இழந்தவங்க. அப்ப கணவனை இழந்தவங்க யாரு? விதவை நம்ம குறித்து பார்க்குறோம். இப்போ நம்மளே கூட அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஒப்புமையாக வைக்கலாம். இப்போ நம்மளும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஒரு சில தலைமையில கரைதிரைப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். இப்போ கரைதிரைப்பட்டவர்கள் நம்ம எந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துடுறோம்? ஆண்டவருக்குள்ளாக வந்துட பார்க்குறோம். அப்போ உலகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடு சேர்ந்தவர்களை வேசித்தனத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகன்னு பார்க்குறோம். அப்போ உலகத்திலேருந்து நம்ம வேசித்தனத்துக்கு உட்பட்ட வந்தால் நம்ம எப்படிப்பட்டவராக ஆகிறோம்?
கடவுளுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சகோதரி தாங்கிட்ட இருந்ததை முழுவதும் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப முழுவதும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னுடைய இருக்கிறது எல்லாத்துலயுமே சிறந்ததை கொடுத்தாங்கன்னு சொல்ல வருது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சகோதரி 2 காசு கொடுத்தாங்கன்னா அந்த 2 காசு நம்ம எதை அடையாளப்படுத்தலாம்? ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம கன்ஃபார்ம் படுத்தல, எதை அடையாளப்படுத்தலாம்? உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடின் படி நம்மளை முழுவதும் கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்டவர்களாம் அந்த விதவினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு அடையாளமாய் காணப்படலாம். அப்படி ஒரு விசித்த வருகிறது அப்படின்னு வருது நம்ம குறித்து பார்க்கலாம். அப்படியே நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்ப பிதாவுக்கு நாம அப்பா, அவர் நம்மளுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம். என்னுடைய அப்பா பிதான்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய விஷயம். இதை நம்ம ஈஸியா கடந்து சொல்லிடுவோம். உலகத்தில் இருக்கிறதான ஒரு ரிச்சான ஒரு மேனு, நல்ல ஒரு வசதி மிக்கவர்களுக்கு போய் சதுசாதனமாக கூட அவங்க அப்பான்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கல மனநாளை கூட ஒருத்தருக்கு வராது. ஆனா உலகத்திலே இருக்கிற சிறந்தவர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகமே அவருக்கு எப்படி இருந்துச்சு? அந்த உலகமே எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகி பிதாவாகி கடவுளுக்கு சத்ருக்களா இருந்துச்சு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்களாக மனிதரை நேசித்தார் தெரியுமா? நன்றி அறிதல் இல்லாதவர்களையும் துரோகிகளையும் அவர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறவராய் வரான்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த செயல்பாடு நம்மள்ட்ட காணப்படுகிறதா? ஏன்னா இந்த கிஃப்ட்டுக்குனுடைய முக்கியமான பொருளை நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதிபலன் இல்லாம செயல்படுகிறது தான் கிஃப்ட். நீங்க செஞ்சுட்டு திருப்பி எனக்கு செஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அது பேர் கிஃப்ட் கிடையாது, அது பேர் கைமாறு. அந்த கைமாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவே நம்மளுக்கு விரும்ப கிடையாது. ஏன்னா கேட்டா, நீங்க நன்மை செய்வர்களுக்கே நீங்க நன்மை செய்தா உங்களுக்கு பலன் என்ன? திருப்பி நான் ஒருத்தர் அன்பு காட்டுறேன், திருப்பி அவருக்கு எனக்கு அன்பு காட்டினா அது பேர் வியாபாரம், பிஸ்னஸ். நான் ஒருத்தருக்கு அன்பு காட்டுறேன், அவர் எனக்கு திருப்பி காட்டலாம்னாலும் நான் அவருக்கு என்னத்தை தான் காட்டுவேன். அதுதான் பிதானுடைய குணாதிசம், அது பேர் தான் கிஃப்ட். அந்த கிஃப்ட் நம்மளுக்கு எத்தனை பேர் காணப்படுகிறது, செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு நம்ம வருதுன்னு பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் இந்த அழைப்பின் ஓட்டத்துக்குள்ளாக வந்திருக்கிற நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாடு வருது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு பாடுகள் வரும்பொழுது நம்மளை சகிக்கூடியதான ஒரு சூழ்நிலை வருதுன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த பாடுகளை குறித்து போகும்பொழுது வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதுதான் நம்ம முன்னே சொன்னோம். பிதாவாகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை தந்து அந்த அன்பு கூர்ந்தார்ல, அந்த கூர்ந்த அன்பு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் அன்பு கூர்ந்தாலும், எவ்வளவுதான் நம்ம பிதாவாகிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை கொடுத்தாலும், எவ்வளவுதான் பாடுபட்டாலும் ஒருபொழுதும் அந்த மகிமைக்கு அது ஒருபொழுது ஈடு ஆகவே ஆகாது. நீங்க எவ்வளவுதான் நம்மளை டிஃப்ரெண்டா துன்பப்படுத்தினாலும், டிஃப்ரெண்ட்லாம் நம்ம கொடுமைப்படுத்தினாலும், எந்த விதமான தருணத்தில் நம்ம பாவத்தின எப்படி கிடைக்குதுன்னா, பாடுகள் உச்சக்கட்டத்துக்கு போனாலுமே பிதா தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார்ல, அந்த பரிசுக்கு ஈடாக நம்ம எந்த கொடுத்தாலும், எந்த பரிசு கொடுத்தாலுமே அது அந்த விஷயத்துக்கு ஈடு ஆகாதுன்னு சொல்றாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அந்த உபத்திரவங்களாம் எப்படி நீங்க என்னதான் அனுபவிச்சாலும் அந்த உபத்திரவத்துக்கு பேர் என்னன்னு பேர் சொல்லப்படுகிறாரு? அது பேர் லேசான உபத்திரன்றது. அது லேசானது. நீங்க உபத்திரவப்படுறது 50 வருஷமோ 100 வருஷமோ எவ்வளவு கூட வச்சுக்கலாம். இப்ப இருக்கிற ஆயுசு காலமே 70, பலத்தின் மிகுதி 80ன்னு சொல்லப்படுகிறன்னு பார்க்குறோம். ஒருவேளை நீங்க 80 வருஷமே பாடுபட்டாலும் நீங்க அடைய போகிற மகிமை எத்தனை வருஷம்? அப்ப எப்படி நம்ம அந்த பாடுக்கு, அந்த அன்புக்கு, அந்த பரிசுக்கு நம்மளுக்கு எப்படி ஈடாகும்? அதுதான் தேவன் சொல்ல முடியாத ஈவு. அந்த ஈவை நம்ம ஒருபொழுதும் சொல்லவே முடியாது. சில டைமில் நம்ம வார்த்தைனாலும் சொல்ல முடியாது, உணர்வுபூர்வமாக சில டைமில் உணர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி வருது நம்ம பார்க்குறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அது அல்லவே அல்ல. நம்ம எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும், அப்போஸ்தலர் பவுல் நம்ம பாடுபட்டாருன்னு பார்க்குறோம். எவ்வளோ பாடுபட்டாரு. கப்பல் சேதம், பிராண சேதம் எல்லாமே சொல்றாரு. 1 குறைய பல அடிகள் அடிக்கப்பட்டான்னு சொல்றாரு. அந்த அடிகளை எல்லாமே பிதாவாகிய கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார்ல, அந்த பாடுகளுக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே சீஷர்கள் அப்போஸ்தலர்ல உயர்ந்த பாடுபட்டாருன்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒருபொழுதும் அதுக்கு ஈக்குவலா ஆகாது. ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு அது ஒருபொழுதுமே ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல எண்ணுகிறேன். அது ஒருபோதும் இல்லை. அப்போ இந்த பாடுபடுறத நம்ம என்ன பண்ணணும்?
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பிதாவாகிய கொடுத்துருக்கிறதான அந்த கிஃப்ட்டை நிமித்தம் நம்ம ஈஸியாக கடந்து போனோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எல்லாமே அவருடைய பார்வையில் வெட்ட வெளிச்சமாக தெளிவாக தெரிகிறது. எல்லாமே அவர் சரியான விஷயத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நடந்து வருகிறான்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய பாடு இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு எப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எபிரேயர் 12:4, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இந்த மாதிரி பாடு இன்னைக்கு நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதான்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி பாடுகள் வந்தால் நம்மளை எத்தனை பேர் நிலை நிற்கமோன்றது தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நிமிஷத்துல இருந்து அடுத்த மணி நேரத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளையா இல்லாத சில தருணங்கள் கூட மாறலாம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரத்தம் சிந்தத்தக்க கத்தி எடுத்து நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் கிழிச்சாங்கன்னா நீ கிறிஸ்தவன்னு சொல்லுவேன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம், எத்தனை பேர் நம்ம சொல்ல மாட்டேன்றது. ஏன்னா அந்த பாடுகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அதில் நிலை நின்னாங்க. அதை நிலை நின்றனால அவங்களுக்கு அந்த நிலைவாழ்வுன்ற அந்த பரிசு அவங்களை பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறாங்க. இந்த பாடுகள், இந்த விஷயம் இன்னைக்கு நம்மளுக்கு காணப்படுகிறதா? ஏன்னா அந்த பரலோகத்தில் அந்த நிலைவாழ்வு என்ற பரிசுக்கு இது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுகள் நம்மளுக்கு காணப்படுதான்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம பாடுபட்டாலுமே நிலை நிற்கணும். இந்த வருடத்தில் நம்ம நிலை நிற்கணும். இப்போ கடந்த வருடத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோன்னு தெரியல, ஆனால் இந்த காலத்தில் நம்ம நிலை நிற்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேற்கொண்டு படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10, 1 பேதுரு 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்ப கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரம் கொடுத்துருக்காரு. வரம் என்றனாலும் ஆங்கிலத்தில் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தான். உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன திறமை கொடுத்துருக்கிறாரோ, அந்த திறமையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பற்புள்ள கிருபையுள்ள ஈவிகளின் படி ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணணும்? சாதாரண உக்கிரானக்காரன் கிடையாது. எப்படிப்பட்ட உக்கிரானா இருக்கணும்? அதுதான் நீங்க சொல்றது. நன்மை செய்வதில் நாணிகளாயும் நல்ல விஷயத்துல செய்வதற்கும், இந்த விஷயத்துல நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் நான் என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவரை தாங்கணும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் தாங்கணும். ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்ணணும். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? கனம் பண்ணுவிலே முந்திக் கொள்ளணும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நல்ல உக்கிரான காரணம் நம்ம காணப்படுகிறோம். அப்படி வருகிறது நம்ம பார்க்குறோம். மேற்கொண்டு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 7:7. எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புறேன்னு சொல்றாரு. அது எந்த நோக்கத்துக்கு சொன்னார்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? கிறிஸ்துவுக்காகவே, கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பாடக்குள்ளார வருது நம்ம பார்க்குறோம். அவர் மெயினாக சொன்ன நோக்கம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலர் ஈவுகள் இருக்குது, சில பரிசுகள் இருக்குது, கிஃப்ட் இருக்குது. ஆனால் எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிற விஷயத்தை அவர் எதுக்கு சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? அதுதான் மெயின் பிரச்சனை. சகிப்புத்தன்மை எல்லாம் ஓகே. அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷரும் என்னை போல இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணாமல் இருந்தால், ஏன்னா இது நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆதியிலே மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்கிறாரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷரும் என்னை போல இருக்குன்னா, ஒரு சமயம் நான் மேரேஜ் ஆகாம நான் யாருக்குரியதான் சிந்திப்பேன். என்னுடைய சிந்தனை செயலும் யோசனை யாருக்குரியதாக இருக்கும்? தேவனுக்குரியதாக இருக்கும். நான் மேரேஜ் பண்ணால் அந்த யோசனை யாருக்குரியதாக இருக்கும்? 2 பக்கமும் இருக்கும். மனைவி எப்படி கர்த்தருக்கு பிரியமாக வரலான்னு அதை யோசிப்பாங்க. கணவன் மனைவிக்கு எப்படி இப்படி மாற்றி மாற்றி வரும். ஸோ அதனால தான் எல்லா போரும் மென்ஷன். ஏன்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம். அது கொடுக்கப்பட்ட வரம். ஆனால் அந்த வரத்தை நம்ம நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படியே வருகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரே ஒரு வசனம் தரும் படிக்கலாம். நீதிமொழிகள் 19:14. நீதிமொழிகள் 19:14 சிஸ்டர். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். 14 சிஸ்டர். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு.
இப்ப பவுல் அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட பிரகாரம் வீடு ஆஸ்தி பிரபலுக்கு வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கடவுள் அருளும் ஈவு. இப்போ ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ நம்ம இடமாக இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு மனைவி புத்தியுள்ள மனைவிகளை அமைஞ்சிட்டா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த அந்த வாழ்க்கை அந்த புத்தியுள்ள மனைவி கொடுக்குறாங்கல்ல, அது கடவுள் அருளும் ஈவு. எல்லாத்துக்குமே புத்தியுள்ள மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னா கடவுளோட ஈவு எப்படி இருக்கும்? ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாருன்னு பார்க்குறோம். அப்போஸ்தலர் பவுல் ஒருவேளை அதனால தான் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அது எல்லா மனுஷனும் என்னை போலவே இருக்க விரும்பும். இது ஏன்னா இது மாம்சத்துக்குரியது. ஆனால் இதே விஷயத்தை நம்ம ஆவிக்குரியதை நம்ம சிந்திப்போம். ஏன்னா இப்போ மணவள் கொடுக்குறேன்னா புத்தியுள்ள ஈவுன்றாரு. இப்போ இதே மாதிரி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய கடவுள் மணவாட்டியை கொடுக்குறேன்னா அந்த மனைவி எப்படிப்பட்டவளா இருப்பா? புத்தியுள்ள ஈவு. அந்த புத்தியுள்ள மனைவி கொடுக்குற, அப்போ அந்த புத்தியுள்ள அந்த பரிசை கொடுக்குறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு அந்த மணவாட்டியனோட பரிசு கொடுக்குறாருன்னா அந்த பரிசு எப்படிப்பட்ட மிகுந்ததாக இருக்கணும்? அதுதான் முக்கியம். அப்போ அது விலையேறப்பட்டது, அது சகலத்திலும் சகிக்கக்கூடிய தன்மையே காணப்படணும் அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு வரங்கள் இருக்க காணப்படுகிறது பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 14:12. 1 கொரிந்தியர் 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். எல்லா விதமான ஆவிக்குரியதான வரம் நம்மள்ட்ட கொடுக்கப்படுகிறதான எல்லா விதமான, ஏன்னா அந்த 1 கொரிந்தியர்ல நீங்க குறிச்சு பார்த்தீங்கன்னா சகல விஷயத்தை சொல்லுவாரு. ஒவ்வொருத்தருக்கு புத்தி சொல்றதுல, ஒருவர் தீர்க்கதரிசனம் சொல்றதுல, ஒவ்வொருத்தர் என்ன பண்றதுல, நன்மை இந்த மாதிரி பல விஷயம் சொல்லுவாரு. எல்லா விஷயத்தையுமே நீங்க எப்படிப்பட்டவரா செய்யணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவா செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மற்றவர்கள் கிறிஸ்துவனுடைய அந்த பேஸ் மட்டத்தில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா வளர்த்துறதுக்கு உண்டான தன்மை செய்யணும். அந்த எல்லா விதமான தருணத்திலும் நீங்கள் பக்தி விருத்திக்கு செய்யும்படி நாடணும். அதுதான் சொல்கிறாரு. அந்த வரங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வாரத்தையும் பக்தி விருத்திக்கு எதுவாய் மாறணும். ஏன்னா வரம் நம்ம முன்னே சொல்லணும், வரன்றது நம்மளுக்கு கிஃப்ட்டு பரிசு வருது நம்ம பார்க்குறோம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப தேவனுடைய கிருபை நம்ம முன்னே சொன்னோம்ல, தேவன் பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டார்கள, அவர்களை விசேஷித்தமானவர்கள், அவர்களை பரிசுமிக்கவன்னு சொல்றோம்ல. தேவனுடைய பார்வை யார் மேலாம் கொடுக்கப்படுகிறதோ, தேவனுடைய பார்வை யார் மேலாம் அந்த கிருபையில் ஈவுபடுகிறதோ அவர்கள் யாரு? அவர்களை விசேஷித்தமானவர்கள். ஏன்னா இதெல்லாம் யாரால உண்டானதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பெரியதான ஒரு தாளந்து, நம்மளுக்கு அறிவு இருக்குது, நம்மளுக்கு திறன் இருக்குது, நம்ம பண்டி தேவனுக்கு உட்புண்டான செயல்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதும் நீங்கள் தேவனுடைய செயலை செய்வதும் அது எல்லாமே என்ன விஷயம்? தேவன் உங்களுக்கு மேலே காட்டி இருக்கிறதானா அது சாதாரண ஈவு கிடையாதுங்க. சாதாரணமாக உங்களுக்கு நன்மை செய்வது கிடையாது. அது கிருபை. அந்த கிருபையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் நீங்கள் சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல முடியாத ஈவு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே ஈவு தான் பார்த்தீங்கன்னா லூக்கா 1:30 பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைச்சிச்சு? நம்மளுடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாருக்கு கிடைச்சிச்சு. என்ன அது? படிச்சலாம் லூக்கா. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால், தேவதூதன் அவளை தூக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் பரிசுத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன கேட்டிங்கன்னா கிருபை தான். அந்த கிருபை தேவனுடைய பார்வை நம்ம மேலே பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா, தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம தான் பரிசு மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த தேவனுடைய கிருபை நம்ம மேலே பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? நியாயம் செய்து இரக்கத்தை செய்யணும். மீகா 6:8 நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு விஷயத்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்க மத்திய 23 35 முடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஊமை சொல்லுகிறேன். நம்மளுக்கு ஈஸி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஊமை தான். என்னது? ஒரு மனுஷனுக்கு கணக்கு பார்க்க வேணும் என்று இருந்துச்சு. ஒருத்தருக்கு தாளந்து கொடுக்கப்பட்டது. ஒரு தாளந்தை கொடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த கடனை மன்னிக்க அவனுக்கு முடியலை. என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆண்டவர் அவருக்கு மன்னித்தார். ஆனால் மற்றவர் என்ன பண்ணுறாரு? இவர் மற்றவருக்கு கொடுத்த கடனை என்ன பண்ணுறீங்கன்னா மன்னிக்க முடியலன்றப்பாரு. இப்போ தேவனிடத்தில் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊமையினுடைய முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டினா அவர் உனக்கு இரக்கத்தை காட்டுவார். நீ மற்றவர்களுக்கு தயவை காட்டினா அவர் உனக்கு காட்டுவார். நீ மற்றவர்களுக்கு கிருபை காட்டினா உனக்கு காட்டுவார். தேவன் மேலே தேவனுடைய தயவு இரக்கம் எனக்கு படணும்னா நான் என்ன பண்ணும்? அதுதான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறுவாயாக. நீ மற்றவர்களுக்கு இறங்கினா நான் உனக்கு இறங்குவேன். அதுதான் சொல்றாரு. ஏத்தராக 33:19 அதான் சொல்றாரு. 33:19 பார்த்தீங்கன்னா அவர் படிக்கலாம். 33:19 யாத்திராகமம் 33:10 19 மன்னிக்கவும், சாரி 33:19. அதற்கு அவர்,
என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பாரோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பானோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்ப கடவுளுடைய இரக்கம் கிருபை யார் மேல படுகிறதோ அவங்க விசேஷித்தமானவர்கள். அந்த இரக்கத்தை நம்ம பெற வேண்டும் என்றால் நாமும் இரக்கம் காட்டுகிறோம். ஏன்னா அந்த இரக்கம் எப்படிப்பட்டீங்கன்னா நியாய தீர்ப்புக்காக முன்பாக முந்திக் கொள்ளும். அது மேன்மை பாராட்டலாம் நம்மளுக்கு வசனம் வருகிறது. அப்ப இந்த மேன்மை பாராட்டுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மற்றவர்களுக்கு இறங்கி தயவு கிருபை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு கிருபை செய்வார்ன்றது தான் இந்த பரிசு. அப்ப கிருபையுள்ள பரிசை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னா நம்ம மற்றவர்களுக்கு இறங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் தான் அங்கே முக்கியமா சொல்லப்படுகிறாரு அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். மேற்கொண்டு ஒரு 2-3 வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். ரோமர் 5:16, ஒருத்தர் எபேசியர் 4:7 எடுத்துங்க. ரோமர் 5:16, எபேசியர் 4:7. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்ப அந்த கிருபை நம்ம காட்டினா அந்த கிருபை எப்படிப்பட்டனான்னு கேட்டீங்கன்னா அநேக குற்றங்களை நீக்கும். நான் பாவம் செய்கிறேன், அந்த பாவத்துல இருந்து நீங்க எனக்கு இரக்கத்தை காட்டுறீங்கன்னா அந்த பாவம் என்ன ஆகும்? எனக்குள்ள இருந்து சகலமா நீங்கும். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாதை பார்த்து சொல்றாரு, இவள் செய்த பாவங்கள் அநேகம் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்க முடியாத பாவம் மன்னிக்கப்பட்டது. எவனிடத்துல அதிகமா மன்னிக்கப்படுகிறதோ அவர் அதிகமா அன்பு கூறுவார். எவருக்கு நீங்க கம்மியா மன்னிக்கிறீங்களோ அவங்க கம்மியா தான் அன்பு கூறுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கிருபை காட்டுகிறவர்களா இருக்கிறோம் அப்படி வருது நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 4:7. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மேல் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பிதாவினுடைய கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக அந்த கிருபையின் வழியாக நம்மளுக்கு அளிக்கப்பட்டுகிறது. இந்த கிருபை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவரவருக்கு என்னென்ன தேவையோ பிதா அதுக்கு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அது அளிக்கப்பட்டுகிறது அப்படி வருது நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:16, யோவான் 1:16, எபிரேயர் 6:4 ஒரு இடத்த எடுத்துங்க. யோவான் 1:16, எபிரேயர் 6:4. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தினாலே பூரணப்பட்டு அந்த பரிபூரணத்தினாலே நாம எல்லாமே கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்மளும் இந்த உபத்திரவத்தினாலும் இந்த பூரண கட்டாகிய அந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கு என்ன ஆகும்? அதுதான் நம்ம முன்னே சொன்னோம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறார், அவருக்கு பிறகு அவருக்கு பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உத்தமமா நடந்தாரு. அந்த பாக்கியம் யாருக்கு சேர்ந்துச்சு? சபைக்கும் சேர்ந்துச்சு, மற்ற திரள் கூட்டம் மற்ற ஜனங்களுக்கு வந்துச்சுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம உத்தமமாக நடக்கிறோம், பரிபூர்ணமான செயலுக்குள்ள நம்ம நடந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும்? முதலாவது ஆசீர்வாதம் நம்மளுக்கும் வரும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் வரும், அப்புறம் என்ன பண்ணுறோம் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் வரும், நம்முடைய ஆவிக்குரியதான வீட்டாருக்கும் வரும். அப்போ அந்த பரிபூர்ணமாக நீங்கள் நடக்கணும். அந்த பரிபூர்ணமாக நடந்தால் தான் மற்றவர்களுக்கு நீங்கள் இரக்கத்தை காட்ட முடியும் வருதுன்னு அப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணி கேட்டிங்கன்னா மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்கலாம் எபிரேயர் 6:4. நம்ம ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். அப்போதும் இப்போ இந்த விஷயத்தை நம்மளுக்கு தெரியும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசப்பட்டும் பரம ஈவை ருசிச்சு பார்த்தோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுக்கிறதா இந்த நிலை வாழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவாகிய கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுக்கிறதா அந்த மாபெரும் கிஃப்ட். இந்த கிஃப்ட்டுகளை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நாம் அறிஞ்ச நாம் அதெல்லாம் ருசித்து பார்த்து, ஏன்னா நீங்கள் ஈவையை ருசித்து பார்க்கணும்னா அடுத்ததே சொல்லப்படுறது உங்களுக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவி இருந்தால் தான் அந்த ஈவை உங்களுக்கு ருசித்து பார்க்க முடியும், அந்த ருசித்து பார்த்துட்டு நடக்க முடியும். அப்போ அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளாக இல்லைன்னா அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கை கொண்டு நடக்காமல் இருந்தாவே அது நம்மள்ட்ட விலகி போகணும்னு பார்க்குறோம். அப்படி அந்த பரம ஈவை ருசித்து பாருங்க, பின்வாங்க போனால் அதனோட நிலைமை என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம பின்வாங்கி போகாத படிக்கு கடைசி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிக்கலாம். ரோமர் 2:4 படித்து முடிச்சிடலாம். ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி என்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இதெல்லாம் ஐஸ்வர்யங்க. இந்த கிஃப்டை இன்னமும் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எது? தயவு.
ஏன்னா தயவு இன்னமும் நம்ம காட்டு இருக்கிற தயவோடு நம்ம இருக்கிறதுனால தான் இன்னும் நிற்கிறோம், இன்னும் முடிக்குமே சத்தியத்தில் நிலை நிற்கிறோம். அவருடைய தயவு இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சத்தியத்தில் நிலை நின்றவங்க நிறைய பேர் இன்றைக்கி நிலை இல்லை. அது காரணம் என்ன? அவர் தயவு இன்னமும் காட்டுறாரு. அந்த தயவு நிமித்தம் அவர் நம்ம மேலே பொறுமையாக்குறாருல, அந்த பொறுமை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா தன்னோட இஷ்டப்படி வாழாத படிக்கு. ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் பொறுத்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணாமல் இருக்கணும். தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளை நீங்கள் அசட்டை பண்ணுகிறாயோ? இதெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணாமல் அவர் கொடுக்கப்பட்டுக்கிறதான அந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக ஓடணும். ஏன்னா யோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற பிரகாரம் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாக என்ன பண்ணுகிறது? நாட்கள் தீவிரமாக ஓடுகிறது. வாரம் கடந்து போவது சரியில்லை, மாதம் கடந்து போவது சரியில்லை, வருஷம் கடந்து வருவது சரியில்லை. ஆனால் நம்மளுடைய கிரிகள் எப்படி மாறுதுன்றது நம்மளுக்கு தெரியல. தொடர்ந்து இனி வருகின்ற இந்த புதிய வருடத்தில் இந்த 2வது வாரத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த நன்மைகளை பரிசுத்த ஆவி மூலியமாக நம்ம பெற்றுக்கொண்டு அவைகளை கேட்புள்ளதான ஒருவருக்கொருவர் தயவும் இரக்கமும் கிருபை நம்மை காட்டி ஒருவருக்கொருவர் நம்ம மனத்தாழ்மையோடு நடக்க பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.